தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியாகிய என் முத்தமிழுக்கு முதல் வணக்கங்கள். அதாவதுங்க, அழகி போட்டிக்கு போற அழகியல் மாதிரி வீட்டை எல்லாம் நல்லா வெள்ளை அடிச்சு முற்றத்துல சாணி தெளிச்சு அண்ட் மாவிலை தோரணங்கள்லாம் கட்டி புத்தாடையெல்லாம் அணிஞ்சு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பண்டிகையை நம்ம இந்திய பண்பாடும் சரி தமிழ் பண்பாடும் சரி மிக்க மகிழ்ச்சியோட கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். இந்த திருநாள் பத்தி சொல்லணும்னா எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாங்க. கிட்டத்தட்ட வீரத்தை பறைசாற்றுகின்றதா இருக்கட்டும், நம்ம அன்பை பரிமாறுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பொங்கல் திருநாள நமக்கு எல்லாமே இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இந்த பொங்கலை சுத்தி இருந்தாலுமே கூட இந்த பொங்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களும் ஆயுர்வேத காரணங்களும் ஏராளமா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ஒண்ணு விடாம இன்னைக்கு அலசி ஆராயலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான கண்டென்ட்டோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவதுங்க, பொங்கல் பண்டிகை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 4 நாள் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள். முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகர சங்கராந்தி இருக்கும், போகி பண்டிகை இருக்கும். அண்ட் அடுத்து உழவர் திருநாள், அதாவது நம்ம எல்லாம் பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். அடுத்த நாள் மாட்டு பொங்கல், மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா. அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல், நம்ம சொந்த பந்தங்களோட இணைந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையா இருக்கட்டும் ஃபேமிலியோடையா இருக்கட்டும் கொண்டாடுவோம். ஸோ சூரியன் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகர்றத உத்தராயணம் அப்படின்னும், தெற்கு திசையை நோக்கி நகர்றத தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூரியன் உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனத்துக்கு மாறனால தான் நம்ம பொங்கல் திருநாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருநாளை கடவுள் 6 மாத தூக்கத்துக்கு அப்புறம் தொடர நாள் அப்படின்னு கூட புராணங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நாளை தான் நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாள்ல மகர நட்சத்திரம் இருக்கக்கூடும், அதனாலதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மகர சங்கராந்தியை நம்ம ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா பாக்குறோம் அப்படின்னா, சூரியன் மகர ராசிக்கு பெயர்வதை தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வரலாற்றுல பொங்கலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்க காலத்துல இதை இந்திர விழா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவதுங்க, பல்லவர் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் நோன்பு இருப்பாங்க மார்கழி மாசத்துல. இதை பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பால் பொருட்களை தவிர்க்கிறது, எண்ணெய் குளியல் செய்யறது, கெட்ட வார்த்தைகளை பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி நோன்புக்கான ஒரு சில விஷயங்களை அவங்க கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மார்கழி மாதம் ஃபுல்லா நோன்பு இருந்து தை மாதம் முதல் நாளான பொங்கல் நாள் அன்னைக்கு அவங்க புனித நீராடி காத்தியாயினியை வணங்கி விவசாயத்துக்கு நன்மை சேர்ப்பாங்க. இதைதான் ஆண்டாளோட திரும்பாவையிலையும் மாணிக்க வாசகரோட திருவெம்பாவையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரலாற்றுல பொங்கலை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அதே சமயம் பொங்கலை பத்தி இப்ப இருக்க காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மாசம் காலங்களா விவசாயம் பண்ணி அந்த நெல் எல்லாமே அறுவடைக்கு தயாராகி இருக்கும். அந்த நேரத்துல விவசாயிகள் தன்னோட விவசாயத்துக்கு உதவி செஞ்ச ஏரா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கலப்பைகள், இது எல்லாத்தையுமே சுத்தம் படுத்தி அதுக்கு சந்தனம்லாம் பூசி அதை வணங்கி விவசாயத்துக்கு உறுதுணையா இருந்த சூரியனையும் வணங்கி அவங்க நன்றி செலுத்துறதோட மட்டும் இல்லாம வணங்கி பொங்கலை அவங்க கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இதுதான் இப்ப இருக்க பண்டிகையிலையும் பொங்கல் கொண்டாட்டமா இருந்துகிட்டு வருது. ஸோ அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா போகி பண்டிகை. போகி அப்படிங்கிற வார்த்தை புஜ் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மார்கழி மாசத்தோட இறுதி நாள்ல கொண்டாடுவோம். 1000 கண்களை உடைய இந்திரன், அது மட்டும் இல்லாம தேவதைகளை மகிழ்விக்கிறதுக்காகவும் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போகி பண்டிகையில நம்ம என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம வீட்டை சுத்தி நம்ம வெள்ளை அடிப்போம், அண்ட் புதிய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம், அண்ட் தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு புதிய பானம் வாங்குறது கிராமப்புறங்கள்ல நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுமே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம். அது மட்டும் இல்லாம பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே போகி. ஸோ வீட்டில் இருக்க பழைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்களையும் போட்டு எரிப்போம். அது மட்டும் இல்லாம போகி பண்டிகை வந்தாலுமே சரி, உங்க ஃப்ரெண்டு உன்னையும் போட்டு எரிச்சிறங்கிற அந்த பழைய ஜோக்கை தூக்கிட்டு வருவாரு. இந்த தடவை அப்படி அந்த பழைய ஜோக்கையும் போட்டு எரிச்சிருங்க. நான் பல காலமா கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ போகி பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற அழுக்கான பொருட்களோ அல்லது வீட்டை சுத்தப்படுத்துற முறை அப்படின்னு அழகா சொல்லலாம். ஆயுர்வேதத்தின் படி இதை சோதனம் அப்படின்னு சொல்றாங்க. சோதனம் அப்படின்னா சுத்தப்படுத்துறது அப்படிங்கிற அதுக்கான பொருள் இருக்கு. ஸோ போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டை நம்ம சுத்தப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த தட்சிணாயத்தின் போது நம்ம உடலோட வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வீட்டை சுத்தி வெள்ளை அடிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம வெப்பத்துல இருந்து பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி சமீபத்திய ஆராய்ச்சி முடிவுகள்ல இது நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்த கட்டமா பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரங்கள், அதாவது வீட்டை சுத்தி நம்ம அப்படியே ஜொலிக்க வைப்போம். அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுல குறிப்பா ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எறும்புகளுக்கும் சரி, பறவைகளுக்கும் சரி, மற்ற உயிரினங்களுக்கும் சரி, இப்படி 1000 ஆன்மாவுகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லப்படக்கூடிய ஒண்ணுதான் அரிசி மாவு கோலம். இந்த அரிசி மாவு கோலத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுறது ஒரு நல்ல ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித்தரதோட மட்டும் இல்லாம பல உயிரினங்களுக்கும் இது உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பாரம்பரியத்தின்படி பார்க்கும்போது நம்ம வீட்டையை சுத்தி ஒரு மருத்துவ மலர்களாலையும் மருத்துவ மூலிகைகளாலையும் வந்து அலங்கரிப்போம். குறிப்பா சொல்லணும்னா போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலையா இருக்கட்டும், ஆவாரம்பூவா இருக்கட்டும், இந்த சிறுபிலையா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுவாங்க. இது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்துல இது வந்து ஒரு மருத்துவ அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பண்ற எல்லா மூலிகைகளுமே சரி ஆன்டி ஃபங்கல் அதாவது பூஞ்சை எதிர்ப்பு சக்தியாகவும், ஆன்டி மைக்ரோபியல் அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் கொண்டதாகவும் வந்து இருந்திருக்கு. ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி இல்லைனா மார்ச் வரும். இந்த மாசங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு காலையிலயோ அல்லது இரவு நேரங்களையோ இல்லை மாலை நேரங்களையோ பார்த்தீங்க அப்படின்னா இருமல் வரக்கூடும். இதை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருமலுக்கு நம்ம வீட்டு முன்னாடி ஆல்ரெடி கட்டி வச்சிருப்போம் மாவிலை தோரணம். இந்த மாவிலையை எடுத்து கஷாயம் போட்டு கொடுத்தா அந்த இருமல் சரியாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிறுநீரக கற்கள் அதாவது கிட்னில ஸ்டோன் வருது அப்படின்னா இந்த சிறுபீலையில நீங்க கஷாயம் போட்டு கொடுத்தாலே போதும். அண்ட் ஆவாரம்பூ இருக்கு. ஆவாரை கண்டோர் சாவாரை கண்டதில்லை இந்த பரம்பரையே இருக்கு. அதை பத்தின நன்மைகள் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. அவ்வளோ மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலிகைகளை வச்சு காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அது நம்ம உடம்புக்கு கட்டுற காப்புங்க. அப்படிதான் நம்ம வந்து அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா இந்த காப்பு கட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் அல்லது மருத்துவ மூலிகைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறுபிலை இருக்கு, ஆவாரம்பூ இருக்கு, வேப்பிலை இருக்கு, அண்ட் மாவிலை, அண்ட் இன்னும் சில இடங்கள்ல பிரண்டையும் தும்பப்பூவையும் கூட சேர்த்து கட்டுறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகி பண்டிகை அல்லது இந்த காப்பு கட்டுதல் இவ்வளோ மருத்துவத்தையும் ஆயுர்வேதத்தையும் உள்ளடக்கியிருக்கு. இதுதான் போகி பண்டிகையோடது. ஸோ அடுத்தது நம்ம பொங்கலுக்கு வருவோம். அதாவது நம்மளோட உழவர் திருநாள் சூரிய பொங்கல். அதாவது தை மாசத்தோட முதல் நாள் தமிழ் பாரம்பரியங்களோட அம்சங்களோட மிக சிறப்பா அழகாக கொண்டாடப்படுற ஒரு விஷயம் தான் இந்த சூரிய பொங்கல். அதாவது காலையில் நேரத்துல எழுந்திரிச்சு முற்றத்துல சாணியை தெளித்து மண்பானையில சக்கரை பொங்கலை வச்சு எல்லாருமே வந்து நம்ம கொண்டாடுவோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துற ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் சரி நம்ம உடலையும் உருவாக்குது. ஆனா இதே பஞ்சபூதங்கள் தான் விவசாயத்துக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? ஸோ சாணி தெளிச்சு முற்றத்துல சாணிலாம் தெளிச்சு நிலத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பானை வைப்பாங்க. அதுக்கப்புறம் விறகடுப்புல தான் செய்வாங்க. அதுல வந்து இந்த விறகடுப்புல நெருப்பை எரிய வைக்கிறதுக்கும் சரி காற்றும் நெருப்பும் வந்து சேர்ந்தா பொங்கலை உருவாக்க முடியும். ஸோ காற்றுக்கும் நெருப்புக்கும் வந்து நன்றி செலுத்துவாங்க. அடுத்து பானையில தண்ணி ஊற்றி பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி முக்கியங்க. ஸோ தண்ணி ஊற்றி நீருக்கு நன்றி செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொங்கலை எடுத்து மேல சூரிய பகவானுக்கு காட்டி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறது மட்டும் இல்லாம ஆகாசத்துக்கும் நன்றி செலுத்து நம்ம பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பொங்கலை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. இது அற்புதமான பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துற ஒரு விஷயங்க. ஆயுர்வேதத்தின் படி பார்க்கும்போது பஞ்சபூதங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது நம்ம உடலை உருவாக்குனதா இருக்கட்டும் அண்ட் பல விஷயங்கள் ஆயுர்வேதத்திற்கு அடிப்படையே வந்து பஞ்சபூதங்கள் தான். ஸோ அந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துற ஒரு அற்புதமான விஷயம் இந்த சூரிய பொங்கல். அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா கரும்பு இல்லாம பொங்கலே இல்லையே. கரும்புல இருக்கிற வைட்டமின் சியோட சத்துக்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. கரும்பு அற்புதமான சத்துக்களை உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலும் சரி ஆன்டி பாக்டீரியல் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிற மல்டி நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இந்த பொங்கல். அது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்தின் படி பார்க்கும்போது இந்த பொங்கல் நமக்கு தீபனம் அதாவது பசியை தூண்டும், சீத்தம் அதாவது நமக்கு ஒரு குளிர்தன்மை தரும், பிரிம்கணம் அதாவது உடல் வந்து புஷ்டி அல்லது உடல் வந்து ஏற்றதுக்காக நல்ல உதவி பெறும், அண்ட் வல்லியம் நமக்கு வந்து நல்ல பலம் தரும். அது மட்டும் இல்லாம இப்படி பல சிறப்புகளையும் பல பண்புகளையும் உள்ளடக்கியது இந்த பொங்கல். ஆராய்ச்சியின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறந்த உணவுகளின் பட்டியல்ல பொங்கலுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல். அதாவதுங்க புராணங்களின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவபெருமான் தன்னோட அன்பான காளையான பசுவாவிடம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பூமிக்கு போய் மாதம் ஒரு முறை சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் எண்ணெய் குளியல் செய்யணும்னு சொல்லி மக்களிடையே சொல்லி வந்திருக்காரு. அதுக்கு மாறா அந்த பசுவா என்ன பண்ணியிருக்காரு, நீங்க வந்து டெய்லியும் சாப்பிட்டு மாசத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதனால கோபமடைந்த சிவபெருமான் அந்த பசுவாவை வாழ்நாள் முழுவதும் நீ வந்து பூமியிலேயே போய் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உதவி செய் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாரு. ஸோ இந்த வாழ்நாள் முழுக்க விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ற இந்த மாடுகளை நம்ம வணங்கி நன்றி செலுத்துற ஒரு வகையா தான் மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம மாட்டுப்பொங்கல் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு. வீரத்தை பறைசாற்றுகின்ற தமிழரின் அற்புதமான ஒரு விளையாட்டு முறை இந்த ஜல்லிக்கட்டு. ஆயுர்வேதத்துல இந்த ஜல்லிக்கட்டுக்கு நேரடியான தொடர்பு இல்லை அப்படின்னாலும் உடற்பயிற்சியோட நன்மைகளோட இதை வந்து நம்ம ஒப்பிடலாங்க. அதாவது நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யற மாதிரி நம்மளோட உடலோட திறனை இந்த ஜல்லிக்கட்டு மூலமா நம்ம பரிசோதனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மாட்டுப்பொங்கல் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும், நம்மளோட உடல்ல நம்மளும் பரிசோதித்துக்க முடியும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பண்டிகையா வந்து கொண்டாடப்படுது.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா காணும் பொங்கல். காணும் பொங்கல் உங்களுக்கே தெரியும். காணும் அப்படின்னா பார்க்கறதுன்னு பொருள். அதாவதுங்க பண்டைய காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த ஆற்றோரமா ஏரிகள் இந்த இடத்துல இருந்தா வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம அங்கெல்லாம் போகும்போது நம்ம முன்னோர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நாள்ல பறவைகளுக்கெல்லாம் வந்து பிரசாதமா வந்து இலையில அரிசி மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைப்போம். அதுவும் வந்துமே கூட பறவைகளுக்கு வந்து நம்ம ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் செல்போன் யூஸ் பண்ணி குருவிகளுக்கெல்லாம் நம்ம தீங்கு செஞ்சாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாச்சும் நம்ம பறவைகளுக்கு நல்லது செய்யறோமே, அதை கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாளை தான் பெண்கள் எல்லாருமே ஒன்று கூடி தங்களோட குடும்ப நலன்களை பத்தி விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல தான் மஞ்சள் நீரால வந்து எல்லாமே மஞ்சள் நீராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். மஞ்சளோட ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மஞ்சளோட நன்மைகளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதை நான் இன்னொரு தனி வீடியோவா கூட உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மஞ்சள் நீராடுதல் மூலமா நம்ம உடலுக்கு பல நன்மைகளும் ஏற்படக்கூடும். ஸோ மஞ்சள் ஆட்டோமேட்டிக்கா மேலே படுது அப்படின்னாலே அது நமக்கு ஒரு சிறந்த நுண்ணுயிர் எதிர்ப்பா வந்து செயல்படும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த உண்மைங்க. அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கின் ஒரு அங்கமா வந்து இசை நிகழ்ச்சிகள், முத்தமிழ்னு சொல்லக்கூடிய இயலிசை நாடகம் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அது வந்து நம்மளோட சமூக நல்லொழுக்கத்தையும் சமூக கலாச்சாரத்தையும் கடைபிடிக்கிற ஒரு விஷயமாவும் செயல்படுது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொந்த பந்தங்களோட இணைந்திருக்கிறதும் நண்பர்களோட இணைந்திருக்கிறதும் ஒரு முக்கிய விஷயமா கடைபிடிக்கப்படுது. இந்த நாள்ல தான் ஆயுர்வேதத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா சில நல்லொழுக்கங்களையும் நம்ம கடைபிடிப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா சொல்ற குறித்த ஆச்சரணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர்கள் எடுத்து தன்னை காணும் செயல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவே தான் மனித அறம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் குறிப்பிடுது. கும்மி, ஒயிலாட்டம், கரகாட்டம், புலிவேஷம் இப்படி பல நடனங்கள் நிகழ்த்தப்படும். அது மட்டும் இல்லாம வீரம் மற்றும் உடல் வலிமையை காட்டுற வகையா சிலம்பாட்டம், கபடி, இளவட்ட கல் தூக்குதல் இப்படி பல விஷயங்களும் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நடைபெறும். ஸோ இது காணும் பொங்கலோடது. இப்படி மகர சங்கராந்தி, சூரிய பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு வந்தாலும் இந்த பொங்கல்ல கொண்டாடப்படக்கூடிய சிறப்பு உணவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க பொங்கல் அறுவடை திருநாள் அப்படிங்கிறதுனால இயற்கைக்கு நன்றி செலுத்துற ஒரு வகையான 7 கறி கூட்டு செய்வாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணி, சிவப்பு பூசணி, பச்சை வாழைப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பீன்ஸ், அவரை, கொத்தவரங்காய், புடலங்காய் மற்றும் மொச்சையெல்லாம் சேர்த்து சமைக்கிற ஒரு விஷயம் தான் இது 7 கறி கூட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அடுத்த காலகட்டத்துக்கு ஏற்ற உடல் நலனை கொடுக்கக்கூடிய ஒரு உணவா வந்து கருதப்படுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாலா இருக்கட்டும், அதுல நெய், கரும்பு போன்றவைகள்லாம் பயன்படுத்துறது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய இனிப்பு, புளிப்பு, உப்புத்தன்மை எல்லாமே வாதத்தை குறைக்கக்கூடியதா வந்து சொல்லப்படுது. எள்ளும் வெல்லமும் சாப்பிடுங்க, அது போலவே இனிமையா பேசுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த அறுவடை திருநாளோட மாதமான சிசிர ரித்துவோட அற்புத உணவுகளா சொல்லப்படக்கூடியதுதான் இந்த எள்ளும் வெல்லமும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இறப்பைக்கு நல்லது சேர்க்கிறது. அதாவது இறப்பை குடல் நுண்ணுயிரிகளையும் அதுக்கு உண்டான ப்ரீபயாட்டிக்கை தூண்டுவதாகவும் இது வந்து இரும்பு சத்தை மேம்படுத்துறது, கொழுப்பை குறைக்கிறது, இதயத்தோட நலனை பாதுகாக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இந்த எள்ளிலையும் வெள்ளத்திலையும் நமக்கு வந்து கிடைக்கும். எள்ளு எண்ணெய் சருமத்துக்கு நல்லது தரக்கூடியது. இதுல இருக்க வைட்டமின் சியா இருக்கட்டும் நம்மளோட ஸ்கின்குள்ள எளிதா ஊடுருவி நல்ல பயனளிக்கக்கூடியது. காப்பர், கால்சியம், ஜிங்க், இரும்புச்சத்து எலும்புக்கு நன்மை தரக்கூடியது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நம்மளோட தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை கொண்டாடும் போது ஒருவருடைய உடல் நலன் மட்டும் மேம்படாம சுற்றுப்புற நலனும் சேர்ந்து மேம்படக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த காலகட்டத்துக்கு ஏற்ற உடல் நலனை நமக்கு இந்த பொங்கல் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம மற்றவங்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நல்லொழுக்கத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ ஒரு அற்புதமான ஃபெஸ்டிவலா நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பொங்கலையாச்சும் சரி நீங்க வீட்டுல குக்கர்ல எல்லாம் பொங்கல் வைக்காம விறகு அடுப்புல மண்பானையில பொங்கல் வச்சு பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லி நல்ல ஒரு சிறப்பான பொங்கலை இந்த பொங்கல் அன்னைக்கு நீங்க கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தை திருநாளும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.